இயேசு எங்கேயோ ஒரு மூலையில், ஒரு இடத்தில், ஒரு அறையில் அமர்ந்து ஏதோ சில மாயாஜால வார்த்தைகளைச் சொல்லி அற்புதம், சுகம், விடுதலை, கீழ்ப்படிதல், தாழ்மை போன்றவைகளை செய்யவில்லை. இயேசுவின் வாழ்வில் நடைமுறை கிரியைகள் இருந்தது. அவர் பொது இடங்களில் உலாவினார், பேசினார், சொன்னார், செய்தார், வாழ்ந்தார். ஒவ்வொரு காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு செய்தார். தன்னால் கீழ்ப்படிய முடியும் என்று பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். பிதாவுக்கு சித்தமானது செய்ய முடியும் என்று பிதா விரும்புவதை மட்டும் செய்தார். சரீரத்தில் இருந்து பிதாவை நோக்கி ஜெபித்தார். பிதாவிடமிருந்து தான் கேட்டுக்கொண்டவைகளுக்கு பதில் பெற்றார். உணவு உண்டார், உறங்கினார், உடையை அணிந்திருந்தார், பாதரட்சை அணிந்திருந்தார், திருமண நிகழ்ச்சியில் பங்கெடுத்தார், அங்கு தெய்வீகமாக நடந்து கொண்டார். கழுதையின் மேல் ஏறினார். துணிகரமாய் நடந்த பரிசேயர், சதுசேயர், ஆசாரியர்களை, அதாவது ஆசாரியர்கள் மட்டுமல்ல, பிரதான ஆசாரியர்கள், அதாவது தலைமை குரு போன்றோரை கடிந்து கொண்டார். சிலுவையை தன் சரீரத்தின் மேல் சுமந்தார். தன் கன்னத்தில் அறைந்த அடியை வாங்கிக் கொண்டார். தன் தலையின் மேல் வைத்த முள்கிரீடத்தின் வேதனையை அனுபவித்தார். தன் முகத்தில் துப்பியதை ஏற்றுக்கொண்டார். பரியாசம் செய்யும் போது அதற்கும் அமைதியாக இருந்தார். அவருடைய வஸ்திரங்களை உரிந்து நிர்வாணமாக்கிய போதும், கைகளில் கால்களில் ஆணி அடித்து சிலுவையில் தொங்கவிட்ட போதும் வாய் திறவாமல், தன் வல்லமையை பயன்படுத்தாமல், நம்மை போல சரீரமுடைய அவர் அவைகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார். பிதா அவரை தம் ஆவியினால் உயிரோடு எழுப்பினார் என்று யூத ராஜசிங்கமாய் உள்ளார். பரலோகம், பூலோகம், நரகத்தின் முழு அதிகாரம் உடையவராய் உள்ளார். இயேசு மந்திர தந்திரத்தில் உலகில் வாழாமல் இயற்கையான முறையில் வாழ்ந்து தேவனின் உதவியோடு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு ஜெயித்து காட்டினார். எதுவும் மாயாஜாலம் அல்ல. நாமும் நம் சரீரத்தில் இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வாழ்ந்து ஜெயித்து காட்ட முடியும். நாம் ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து மாயாஜாலத்தில் வாழ பிறந்தவர்கள் அல்ல. குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் உலாவி பேசினாலும் போனாலும் வந்தாலும், இன்பம் துன்பத்திலும் நடைமுறை ஜீவியத்திலும் ஆவியானவரின் உதவியோடு வாழ்ந்து காட்ட முடியும். தேவனுடைய ரூபமாக இருந்த போதிலும் இயேசு மனித உருவத்தில் வந்து மனிதனாக வாழ்ந்து பிதாவை மகிமைப்படுத்தி வாழ்ந்து காட்டியது போல நாமும் பிதா மகிமைப்பட இயேசுவின் மூலம் ஆவியானவரின் உதவியோடு இந்த சரீரத்தில் இருந்து பகலின் பிள்ளைகளாக, இருளின் பிள்ளைகளாக அல்ல வாழ்ந்து காட்ட முடியும்.